புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் மாநகராட்சிக்குட்பட்ட திருவப்பூர், அடப்பன் வயல் பகுதியில் உள்ள குளங்கள் தண்ணீர் நிரம்பி தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் மழைநீரை அப்புறப்படுத்தவும் இனி இதுபோன்று நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த மாநகராட்சி அதிகாரிகளிடம் அமைச்சர் மெய்யநாதன் மழைநீரை அப்புறப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது மாநகர செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஆச்சரியக்குறி, தற்குறி என விஜய் எந்த குறியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய குறி தேர்தல் குறிதான் என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்தார். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து 5 புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி அவர்கள், விஜய் தனது தரத்தை குறைத்துக் கொள்வது அவரது விருப்பம் என்றார். மேலும் யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை, யாரோடும் எங்களுக்கு பகையில்லை என்ற அமைச்சர், கடந்த காலத்தில் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த விஜய் தற்போது கட்சி தொடங்கி சி டீமாக மாறியுள்ளார் என்று விமர்சனம் செய்தார். விஜய்க்கு தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் மொழியை பற்றியோ சிறிது கூட அக்கறை கிடையாது என்று குற்றம் சாட்டிய அமைச்சர், எதிரிகள் என்றால் அவர்கள் எல்லாரும் வெறும் அரசியல் எதிரிகள் மட்டும்தான், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு யாரோடும் எந்த பகையும் கிடையாது என்றார். அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை, எங்களுடைய குறி தேர்தல். கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் நேரில் விசாரணைக்கு ஆஜராகினர். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். பெரம்பலூரில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் பொதுத் தேர்வு பயிற்சி வினாவிடை கையேட்டினை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். பெரம்பலூர் துறையூர் சாலையில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மில்லாண்டினி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு 270 மாணவ மாணவிகளுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து அப்பள்ளியில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வில் வெற்றி பெறும் வகையில் அவர்களுக்கு தேர்வை வெல்வோம் என்ற வினாடி வினா கையேட்டினையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் திருத்த முகாமினை பார்வையிட்ட அமைச்சர், வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் படிவம் எவ்வாறு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது, எவ்வாறு திரும்ப பெறப்பட்டுள்ளது என்பதை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.